நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கற்றது கையாளும் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம அழகான கிஃப்ட் பாக்ஸ், அதாவது அன்பளிப்பு பெட்டி எப்படி செய்து பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம எல்லா குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் போடுறதுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்கு பதிலாக எப்படி நீங்களே ஒரு அழகா வந்து பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தயாரிக்கலாம்னு சொல்லி தரேன். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது வந்து 2 கார்ட்ஸ், 2 ஸ்கொயர்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்து 8.4 இன்ச்சஸ்னா அடுத்தது வந்து 8.6 இன்ச்சஸ் இருக்கணும். ஸோ ஒன்று வந்து மூடியும் ஒன்று பேஸ் ஆக போகுது. ஸோ 2 ஸ்கொயர்ஸும் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு க்ரீன் கலர் ஷீட்டில் வந்து இது வந்து கிராஃப்ட் பேப்பர், இது வந்து எல்லா கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும் அண்ட் ஸ்டேஷனரிஸில். நீங்கள் ரொம்ப திக் அட்டை எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ் வந்து அது மேலே வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒயிட் கம், சிசர்ஸ், பென்சில் அண்ட் வந்து ஸ்கேல், இதுதான் தேவையான பொருட்கள். டெக்கரேஷன் வந்து உங்களோட சாய்ஸ். மூடி மேலே நீங்கள் எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி செய்யுது நல்லா பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாக்ட்லி வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே மாதிரி ஆப்போசிட் சைட் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி வரும். இப்போ அந்த எவ்ரி கார்னரையும் வந்து ஈச் கார்னரை வந்து சென்டர் பாயிண்ட் கொண்டு வாங்க. இந்த பாக்ஸஸ் இல்லை பேப்பர் கிராஃப்ட்லேயே வந்து நல்ல ப்ரெஸ்ஸிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம 4 கார்னர்ஸையும் சென்டருக்கு கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டட் எட்ஜை வந்து இந்த சென்டருக்கு எடுத்துட்டு வரணும். இந்த எல் ஷேப்பை வந்து நல்லா அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஜஸ்ட் வந்து டச் பண்ணணும், அவ்வளோதான். ஓவர்லாப் பண்ணக்கூடாது, டச் பண்ணணும். இப்போ இந்த 2 சைடு முடிச்சிட்டோம். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த 2 சைடை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம். எல் ஷேப். அதே மாதிரி இந்த பக்கம் அட்டை வந்து ரொம்ப திக்கா எடுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பிகினர்ஸ் வந்து நீங்க வந்து கேலண்டர் பேப்பர், கிஃப்ட் ராப்பிங் பேப்பர்ஸ் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கேல் வச்சு இந்த ஆப்போசிட் 2 லைன்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் டு த லாஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ சிசர்ஸ் வச்சு, ஆக்சுவலி இந்த பாக்ஸை வந்து கட் பண்ணாதையும் பண்ணலாம், பட் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து இந்த பாயிண்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பாயிண்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஆப்போசிட் சைடும் நம்ம கட் பண்ணுறோம். கரெக்டாக அந்த
இந்த பீஸை உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்க ட்ரையாங்கிள் பீஸ்ல லைட்டா க்ளூ போட்டு இதை இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ மூடி பகுதியும் அதே மாதிரி எடுத்து ஆப்போசிட் 2 சைஸ் எடுத்துட்டு க்ளூ போட்டுட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுங்க. இப்போ நல்லா ஸ்டிக் பண்ணிட்டு இப்போ நீங்க லாக் பண்ணீங்கன்னா கரெக்டா லாக் ஆகும் டாப் அண்ட் பாட்டம். இப்போ அதுக்கு மேல டெக்கரேஷன் வந்து நீங்க டிசைன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஈஸியா எப்படி வந்து ஃபிளாஷ் பண்ணி அதை ஸ்டிக் பண்றதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலரா எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளா இப்போ வந்து இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. பென்சிலை வரைஞ்சிட்டு பண்ணலாம், இல்லாட்டா அப்படிங்க அப்படியே கூட வெட்டலாம். இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெட்டல் ஷேப் கொடுத்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி எதழ்கள் வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பெட்டலையும் இந்த மாதிரி விரலால 2ஆ மடிச்சுக்கோங்க. சும்மா ஒரு ரேஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம அந்த க்ளூ வச்சு உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ ஃபிளார்ஸை வந்து ஆல்டர்னேட்டா ஒட்டுங்க பாக்ஸ்க்கு மேல. இப்போ நம்ம பேப்பர் பாக்ஸுங்கிறதுனால நீங்க பேப்பர்லயே வந்து ஃபிளாஷ் பண்ணி வச்சா இன்னும் அழகா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 3 அடுக்கு வைக்கிறேன். ஸோ 3 to 4 வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு லீஃப் எப்படி பண்றது காட்டுறேன். கிரீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. கிரீன் பேப்பர் எடுத்துட்டு சின்னதா ஒரு லீஃப் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் கிரீனா இருக்கிறதுனால நீங்க வேரியேஷன் கூட காட்டலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டு, ஃபேன் ஃபோல்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி திறந்தீங்கன்னா அந்த நரம்பு மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டா வந்து க்ளூ சென்டர்ல மட்டும் க்ளூ போட்டு இங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலி லைட் கிரீன் கூட வைக்கலாம். இப்போ நடுவுல வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது வச்சு ஓட்டலாம். இப்போ நம்ம ஸ்கொயர் கிஃப்ட் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி 8 inches ஸ்கொயர்ல பண்ணியிருக்கோம். இப்போ அதே வந்து நீங்க ஸ்கொயர்ஸை வந்து சின்னதா பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸ் குட்டியா வரும். ஸோ நீங்க வந்து சைஸ் ஆஃப் த பாக்ஸ் வந்து அந்த ஸ்கொயரை பொறுத்து தான். ஸோ நீங்க சப்போஸ் குட்டி பெருசு அந்த மாதிரி பண்ணி உள்ளுக்குள்ள வைக்கணும்னாலும் நீங்க ரெடி பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி கிஃப்ட் ராப்பிங் பேப்பர்ஸ் இருக்கும் பிரிண்டட், ஸோ அதுல கூட நீங்க பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து நீங்க பிளெயினாவே பண்ணிட்டு நீங்க டிரா பண்ணலாம் அண்ட் இல்லை வேர்டிங்ஸ் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் சாக்லேட்ஸ்லாம் வந்து பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி அழகாக ஒரு சுருக்கு பேக்கில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அன்பளிப்பு பெட்டி ரெடி. ஸோ இந்த பாக்ஸஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க எப்படி ஒரு அழகான ஸ்கொயர் கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யலான்ட்டு. ஸோ நீங்களும் வந்து வரக்கூடிய ஒகேஷன்ஸ்க்கு நீங்கள் வளையல் குங்குமம்லாம் கொடுத்து உங்கள் கெஸ்ட்டை வந்து அசத்தலாம். கிஃப்ட் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொடுத்தா கூட அதை அவங்க திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு தேவையான வேர்டிங்ஸு இல்லை இந்த மாதிரி மேலே வந்து கோலம் உங்களுக்கு பிடிச்சமான டிசைன் நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் கவர்ஸை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸஸ் வந்து ரெடி பண்ணி கிஃப்ட் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிராஃப்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். புது யுகம் நேயர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பெண்கள் சாய்ஸ்ல பேச போற தலைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ். நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம வாயில வந்து எப்படி சாப்பாடு துளுக்குகள் வந்து மாட்டுறது அப்படிங்கிறது. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆனை திறந்து பார்த்து வாய் கொப்பளிச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடு வந்து மாட்டிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் இல்ல ப்ரோப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த பல்லு மேல வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு மாற்றா மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு சாப்பாடு துளுக்குகள் மாற்றுறது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கொஞ்சம் கருப்பா இருக்கிற மாதிரி கூட அந்த இடம் தெரியும். ஸோ இதுக்கு பேரு ஃபிஷர்ஸ். ஸோ இதை வந்து பொதுவா நான் பேசணும் அப்படிங்கறதுனா ஒரு மலையா இருக்கிற இடத்துல ஒரு குழிவாவும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த குழிவுல தான் நம்ம வந்து உணவு பதார்த்தங்கள் வந்து மாட்டிக்கும். ஸோ இந்த குழிவுங்கிறது நிறைய ஷேப்ஸ்ல இருக்கும். ஸோ யூஸ்வலா சொல்ற ஷேப் வந்து வி, யூ, ஐ, கே, அப்புறம் நம்ம வந்து ஒரு டியர் டிராப் மாதிரி இப்படிலாம் நாங்க வந்து சொல்லுவோம் அந்த ஷேப்பை. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுனா நம்ம கிருமிகள் வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி நுணுக்கங்கள்ல போயிட்டு மாட்டிக்கிறது. ஸோ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்,
சாப்பாடு சாப்பிடும் போது அந்த சாப்பாடு வந்து அந்த இடத்துல போயிட்டு மாட்டிக்கிறதுனால கிருமிகளுக்கு சாப்பாடும் இருக்கு, இடமும் இருக்கு. அப்போ வந்து சொத்தை பரவறதுக்கு ஈஸியா அந்த இடத்துல ஆயிடுது. ஸோ இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ப்ரொசீஜர். ஸோ நம்ம நிறைய யோசிக்கிறோம் இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிறது. ஸோ சொத்தை வராம நான் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் ஒன்று செய்யறது. ஸோ சொத்தை வந்து எங்க வரும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல்லுக்கு மேல வரலாம், இல்ல 2 பற்களுக்கு நடுப்புற வரலாம். ஸோ இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் வந்து பல்லுக்கு மேல வர சொத்தைகளை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சாதாரணமா நான் சொன்னேன் இல்லையா, பல்லுல சாப்பாடு மாட்டிக்கிறது அப்படிங்கறது. ஸோ எப்போ மாட்டிக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த மேடு, அந்த கஸ்ப் அப்படிங்கறது சொல்றது, அந்த மேடு ரொம்ப பெருசா இருந்தும் இந்த ஃபிஷர்ஸ் ரொம்ப ஆழமா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற இடத்துலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பாடு மாட்டிக்கும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அவங்க அதை டிடெக்ட் பண்ணும் போதே நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுக்கு வந்து 2 ப்ரொசீஜர் இருக்கு. எனாம்லோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்மளே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஒரு பேரை வச்சு நம்ம வந்து சாஃப்ட் பண்ணிட்டோம்னா சாப்பாடு அங்க மாட்டிக்காம செல்ஃப் கிளென்சிங் ஜோனா மாறிடும். இல்ல அப்படிங்கிறதுனா நம்ம இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். ஸோ வந்துட்டு நம்ம கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு 5 to 10 minutes ஒரு பல்லுக்கு டைம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பல்லு எந்தெந்த பல்லுல இந்த ஃபிஷர்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கும், அந்த பல்லுல ஒரு சின்ன பேரை போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஸோ அந்த இடத்த செல்ஃப் கிளென்சிங்கா ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஒரு மெட்டீரியலை போட்டு அடைக்கிறது. ஸோ இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கும். ஒன்னு வந்து பல்லு கலர்லயே இருக்கலாம், இல்ல நம்ம கியூர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கலர் மாறறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம வந்து ஃபில்லிங்கா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இடத்த முதல்ல கிளீன் பண்ணிடும். ஏன்னா ஏதாவது சாப்பாடு ஏதாவது இருந்ததுன்னா கிளீன் பண்ணிடுறோம். அப்புறம் ஒரு எச்சென்ட் யூஸ் பண்ணி அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாண்டிங் ஏஜென்ட் போட்டுட்டு, ஒரு மெட்டீரியல் போட்டுட்டு, அப்புறம் ஒரு ப்ளூ கலர் லைட்டை வச்சு, விசிபிள் லைட் கியூர் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அந்த லைட்டை வச்சுட்டு நம்ம அந்த மெட்டீரியலை வந்து செட் பண்ணிடுறது, ஸோ கியூர் பண்ணிடுறது. ஸோ இது செஞ்சதுக்கு அப்புறம் பல்ல கடிச்சு மென்னு பாக்குறது அது கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்த்துட்டு, ஏதாவது ஹை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம பேஷண்ட்டை அனுப்பிச்சிடலாம். ஸோ இதை இவாலுவேட் பண்றதுக்கு மேபி ஒன்ஸ் இன் 6 months பேஷண்ட்டை வந்து கூப்பிட்டுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எதாவது அங்கேயாவது சிப் ஆயிருக்கா, எந்த இடத்துலயாவது வந்து நம்மளுக்கு சொத்தை வரா மாதிரி இருக்கா அப்படிங்கறத நம்ம இவாலுவேட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஒரு சேஃப் அண்ட் இஃபெக்டிவ் ப்ரொசீஜர். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு சொத்தை வராம நம்ம காப்பாத்தலாம், அந்த பல்ல வந்து நம்ம காப்பாத்தலாம். ஸோ ரொம்ப ப்ரிவென்டிவான ஒரு மெஷர் கூட. அண்ட் நிறைய பேர் யூஸ்வலி குழந்தைங்களுக்கு இதை நாங்க வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்றோம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லயே நம்ம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்றோம். எந்த பற்கள்ல நம்ம முக்கியமா யூஸ் பண்றோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கடவா பற்கள். ஸோ குழந்தைங்கள்ல கடவா பற்கள் வந்து 2 இருக்கும், ஃபர்ஸ்ட் மோலார் அண்ட் செகண்ட் மோலார். ஸோ 2 பல்லு இருக்கும். அதே மாதிரி யங் பெர்மனன்ட் டீத் அப்படிங்கறது சொல்லுவோம். அதாவது 6 வயசுல நம்ம சொன்னோம் இல்லைங்களா பற்கள் வந்து பெர்மனன்ட் டீத் வருதுன்னு. ஸோ அதுக்கு பேரு 6 year மோலார். ஸோ 6 year கடவாப்பல் அப்படிங்கிறது சொல்லுவோம். அது பெர்மனன்ட் டீத்ல வரும். ஸோ அந்த 6 year மோலாரும் சிலப்போ வந்து வேகமாவே சொத்தை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பற்கள்ல நம்ம இந்த மாதிரி பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப இஃபெக்டிவான ப்ரொசீஜர், காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. அண்ட் பல்ல வந்து என்னைக்குமே நம்ம பாதுகாப்பா நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலன் ப்ரொசீஜர் ஒரு கன்சர்வேட்டிவ் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நிறைய பேர் இது வந்து ப்ரொஃபலாக்டிவாவும் பண்ணிக்கிறாங்க. அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இதை செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எதிர்பார்க்கறாங்க இல்லையா இந்த மாதிரி டீப் குரூவ்ஸ் இருந்ததுன்னா அது சொத்தை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இன்அக்சசிபிள் ஏரியாஸ் ஆயிடுறது. நம்ம பிரஷ் எல்லாம் போட்டு இந்த இடத்துல இருந்து எல்லாம் நம்ம கிளீன் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பா அது சொத்தை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற போது ஏட்ரோமேட்டிக் ரெஸ்டோரேஷன், ஸோ வலி இல்லாம நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜரை பண்ணி நம்ம இந்த பல்லுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுனால தான் இந்த ப்ரொசீஜர் ரொம்ப பிரபலமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி முக்கியமா இது வந்து மோலார் டீத், அதாவது கடவா பல்லுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது. முன்கடவா பல்லு அது வந்து பெர்மனன்ட் டென்டிஷன்ல தான் முன்கடவா பல்லு இருக்கும், ப்ரீ மோலார்ஸ் அப்படிங்கறது சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பற்களுக்கும் நம்ம வந்து செய்யலாம் இது. அண்ட் ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால குழந்தைங்க பயப்பட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க inbox@pengalchoice@gmail.com நீங்க வந்து கண்டிப்பா எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் புதுயுகம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பொதுவா நமக்கு வீட்டுல பெரியவங்க சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா பேசணும், நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது, ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் பலிக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேரு வீட்டுல நேர்மறையான வார்த்தைகள், பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுறீங்க? பெண்களுக்கு வந்து அந்த குணம் ரொம்பவே குறைவு. நம்ம என்ன பேசுறோமோ அது பலிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதைய கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னா உடனே கணவர் வந்து கழுதையா ஆயிடுவாரா அப்படின்னா கிடையாது, கழுதை உதைக்கிற மாதிரி உதைப்பாரு. எப்பவுமே நம்ம ரொம்ப நெகட்டிவாவே பேசி பழகிட்டோம். சாதாரணமான விஷயங்கள்ல கூட ஒரு குழந்தைய கண்ணாடி டம்ளரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அது டம்ளரை எடுத்துட்டு வந்தா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? பத்திரமா எடுத்துட்டு வா அப்படின்னா அது பத்திரமா எடுத்துட்டு வரும். கீழே போட்டுடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த டம்ளரை எடுத்துட்டு வரும்போது கீழே போட்டுடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கீழே போட்டுரும். பத்திரமா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கும் கீழே போட்டுடாத அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குழந்தைகள் விளையாட போகும்போது பத்திரமா விளையாடு அப்படின்னு சொல்லணும், விழுந்துடாதன்னு நம்ம சொல்லுவோம். விழுந்துடாத அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தை கீழே போய் விழுந்துட்டு தான் வரும். வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசணும். எனக்கு ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு கவிஞர் கிட்ட உங்க வயசு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உங்க வயசு என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டா என் வயசு என்னவோ அதை சொல்லுவேன். பொதுவா பெண்கள் வந்து வயசை வெளியில சொல்ல மாட்டாங்க இல்லையா? அந்த கவிஞர்கிட்ட உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவர் சொன்னாராம், சாகுற வரைக்கும் வாழ்ற வயசு அப்படின்னாராம். நம்ம எல்லாருமே ஒரு 40 வயசுல செத்து போயிடுறோம். நம்மள புதைக்கிறதுக்கு தான் ஒரு 60 வயசு ஆயிடுது. ஆக 40 வயசுக்கு மேல நம்ம வாழ்றோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அந்த கவிஞர் சொன்னாரா, சாகுற வரைக்கும் வாழ்ற வயசு அப்படின்னு. இன்னொன்னு கூட ஒரு செய்தி படிச்சப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 90 வயது பெரியவர் ஒருத்தர், அவருடைய பேர் மையப்ப செட்டியார், புதுக்கோட்டையில வழக்கறிஞராக பணியாற்றியவர். அவர் சட்டசபை உறுப்பினராகவும் இருந்தவர். அவரை ஒரு நிகழ்ச்சிக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து ஐயாவுக்கு 90 வயசு அப்படின்னு பேசும்போது அந்த மேடையில் அவர் சொன்னாராம், இன்னும் 10 வருடங்களில் எனக்கு 100 வயது அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு அழகா அந்த வார்த்தை பாருங்க. எனக்கு 90 வயசுன்னு சொன்ன உடனே எல்லாரும் 90 வயசு அப்படிதான் பாப்பாங்க. ஆனா எனக்கு 100 வயசு இன்னும் 10 வருஷத்துல அப்படின்னா என்ன, கண்டிப்பா 100 வயசு வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் அவ்வளோ உறுதியா சொல்றாரு. வார்த்தைகளை வந்து ரொம்ப அழகா கவனமா கையாளணும். ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம குழந்தைகள்கிட்ட நிறைய எதிர்மறை வாக்கியங்களை பேசுறோம். அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும் அப்படின்றது நமக்கு, முக்கியமா அம்மாக்களுக்கு புரியறதே கிடையாது. அமெரிக்கால ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் வகுப்பு நடந்துட்டு இருந்தது. ஒரு பையன் லேட்டா வந்தான், போய் உட்காந்தான், போர்டுல ஏதோ எழுதி இருந்தது, அதை எழுதிட்டான், நோட்ல எழுதிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. என்ன எழுதி இருந்தது அப்படின்னா, அவன் வரதுக்கு முன்னாடி அந்த பேராசிரியர், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல முக்கியமான கணக்கு, இதுவரைக்கும் இதுக்கு விடையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்க போர்டுல எழுதி போட்டிருந்த. இவன் லேட்டா வந்த அந்த பையன் அந்த நோட்ல எழுதிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவன் ஆசிரியர் சொன்னப்ப வகுப்புல இல்ல. 2 நாள் லீவு. திங்கட்கிழமை வந்தான். வந்து ஆசிரியர்கிட்ட போய் நோட்டை நீட்டினான். என்னது அப்படின்னு கேட்டேன். ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களா, அதுக்கு நான் ஆன்சர் எழுதிட்டேன். ஹோம்ஒர்க்கா? நான் ஹோம்ஒர்க் கொடுக்கலையேன்னு. இல்ல அன்னைக்கு எழுதி போட்டிருந்தீங்களே போர்டுல. உடனே ஆசிரியர் சொன்னார், நான் கிளாஸ்ல என்ன சொன்னேன்னு கவனிச்சியா? இந்த கணக்குக்கு இதுவரைக்கும் யாருமே ஆன்சர் கண்டுபிடிக்கல, விடையே இல்லாத கணக்கு, புள்ளியியல் அப்படின்னு சொல்லி தானே நான் பாடம் எடுத்தேன். நீ எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்ச, கொடு பாக்கலாம் அப்படின்னு நோட்டை வாங்கி பார்த்தா அவன் கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பேராசிரியருக்கு ஒரு ஆச்சரியம். என்ன தெரியுமா? வகுப்புல இதுவரைக்கும் யாருமே இதுக்கு விடை கண்டுபிடிக்கல, அவ்வளோ கஷ்டமான கணக்கு. திரும்ப திரும்ப சொல்லும் போது மாணவர்கள், ஓ நம்மளால இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க.
அந்த எதிர்மறையான வார்த்தைகளை பேராசிரியர் சொன்னப்போ அந்த பையன் வகுப்புல இல்ல. அதனாலதான் அவனால அந்த விடையை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த மாணவன் சிறந்த புள்ளியியல் அறிஞரான ஜார்ஜ் பெர்னார்ட் டாஸ்விக். அதனால அடுத்த முறை உங்க குழந்தைகள்கிட்ட பேசும்போது உன்னால முடியாது, உனக்கு வராது, நீ பண்ண மாட்ட, நீ செய்ய மாட்ட அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப பாதிக்கும். அது மாதிரியான எதிர்மறையான வார்த்தைகளை பேசாம உன்னால முடியும் கண்ணா, நீ நிச்சயமா பண்ணிடுவ, நீ நிச்சயமா ஜெயிச்சிடுவ, நீ நிச்சயமா சாதிச்சிடுவ அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகளை இன்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே, முக்கியமா பெண்கள், வீட்டுல எல்லாருக்கிட்டையும் நேர்மறையான வார்த்தைகளை பேசி பழகுங்க. அது நம்ம கிட்டையும் அடுத்தவங்க கிட்டையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு அளப்பரிய முன்னேற்றத்தை கண்டிப்பா உண்டாக்கி தரத நீங்களே பாப்பீங்க. ஓ, வார்த்தைகளுக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு. மீண்டும் இதே பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும்.